ஒரு மரம் வெட்டும் பையன் ஒருத்தன் இருந்தான். ஒரு நாள் காடு நடுவுல ஏரிக்கரையோரமா நின்னு மரம் வெட்டிக்கிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு அவனோட கோடாளி கை நழுவி பக்கத்துல இருந்து ஏரிக்குள்ள விழுந்துருச்சு. அவன் ரொம்ப கவலைப்பட்டு ஏரிக்கரையோரம் உட்கார்ந்தான். திடீர்னு நீர் தேவதை மேல வந்தாள். அவள் கையில 2 கோடாளி இருந்தது. ஒன்னு தங்க கோடாளி, இன்னொன்னு அவனோட பழைய கோடாளி. அவள் அவனை பார்த்து கேட்டாள், இதுல எது உன்னுடையது? பையன் கொஞ்சம் யோசிச்சான். இந்த தங்க கோடாளி தான் என்னோடதுன்னு சொன்னான். அதை கேட்ட அந்த வெள்ளை நிறப்பெண் சிரிச்சாள். அப்படியான்னு சொல்லி 2 கோடாளியையும் அவன்கிட்ட கொடுத்துட்டு மீண்டும் ஏரிக்குள்ள மறைந்து விட்டாள். சில சமயம் பொய் சொல்லுவதில் கூட நன்மைகள் நடக்கும். ஆனால் எந்த இடத்தில் பொய் சொன்னால் நமக்கு நல்லது நடக்குமோ அங்கே மட்டும் தான் சொல்ல வேண்டும். சிந்தித்து பாருங்கள். நம்ம சேனலை பிடித்திருந்தால் ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க.